புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரை ஒரு வாசிக்க கேட்போம். பிரசங்கின் எழுதின புஸ்தகம் எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 5 1 to 7. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலோ செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளில் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலோம் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கைகளில் கிரியை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமா இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இயேசுவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே பாடல் வேலை ஆராதனை வேலை எங்கள் மத்தியில் வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கான மன்னாவை ஆண்டவர் உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம். அதை பிட்டு புசிக்கும்படியாக அதன்படி வாழ கிரியை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் 1 முதல் 7 படிக்கும்பொழுது இதை சாதாரண கண்ணோட்டமாய் நான் தியானிக்கும் போது கர்த்தர் ஆச்சரியமான சில வசனங்களை, சில தியானங்களை தேவன் கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இன்னும் படிக்கும்பொழுது ரொம்ப அழகான வசனம். இன்னும் சொல்ல போனால் தேவ ஆலயத்துக்கு போகும்பொழுது அப்படின்னு சொன்ன உடனே என் கண்களெல்லாம் தெளிவானது. முக்கியமான ஒரு காரியம், ஒரு கிறிஸ்துவர்கள் தேவ ஆலயத்துக்கு வராமல் போவதே கிடையாது. தேவாலயத்துக்கு போகும்பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது எழுத்தின்படி அது இருந்தாலும் நீங்கள் முழு வாழ்க்கை தேவ ஆலயத்துக்கு போகும்பொழுது, அல்லேலூயா. திறவுகோல் வசனமாக நான் 7ஆம் வசனத்திலே ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு, ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை ஆக்கினவனுடைய சிந்தனையில் 2 காரியம் அவர் வைத்திருக்கிறார். 2 காரியம். ஒன்று மாயை, எல்லாம் மாயை. 12 அதிகாரம் இருக்குது. 2வது காரியம் நீ தேவனுக்கு பயந்திரு, தேவனுக்கு பயந்திரு. இந்த 2 அந்த பிரசங்கினுடைய 12 அதிகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னா எல்லாவற்றையும் மாயை என்று சொல்றார். 2வது காரியம் என்ன சொன்ன? நீ தேவனுக்கு பயந்திரு. அப்போ நான் தலைப்பு எழுதினேன், தேவ பக்தியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவ பயம் உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இந்த ஆக்கினனுடைய ஒரு சிந்தனை ஏன்னா, அவர் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் காரியத்தின் மொத்த கடைத்தொகையும் கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுவே. 12:13. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. காரியத்தின் கடைத்தொகை ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, கன்க்ளூஷன் ஆஃப் தி ஹோல் மேட்டர். என்னமா கன்க்ளூஷன் ஆஃப் தி ஹோல் மேட்டர். 12 வசனத்தை வரைக்கும் நீ படிச்சலப்பா, இதை மொத்தத்தையும் கைக்கொள். இந்த 12வது வசனம், உலகத்தில் நிறைய புஸ்தகம் இருக்கு உன் ஞானத்தை கூட்டும்படியாக, ஆனா வேத வசனம் கைக்கொள். அதிக படிப்பு உடலுக்கு, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அவர் தான் எழுதினாரு. அந்த முந்தின வசனம் படிங்க, முந்தின வசனம். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடியவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. முடியலப்பா.
நான் வந்து உலகத்திலே பெரிய ஞானி, என்னால் நிறைய புஸ்தகத்தை எழுத முடியும், ஆனால் இந்த 12 அதிகாரம் உனக்கு போதும், இதை கைக்கொள், காரியத்தின் கடை தொகையை நீ கைக்கொள், தேவனுக்கு பயந்துரு, இதுவே உங்களுக்கு விழுந்த கடமை. நான் 7 வசனத்தை மாத்திரம் பாஸ்டர் ராஜேந்தர் எப்பவுமே எனக்கு சொல்வார், சாம் ஒரு வசனத்தை நிறைய வசனத்தை உள்ளே போட்டுக்கோ, நீ எங்கன்னா போகும்போது, காரில் போகும்போது, வண்டியில் போகும்போது, இந்த மாடு பார்த்துருக்கீங்களா, புல் மேயும் நிறைய சாப்பிட்ருமா மாடு, மாடு பார்த்துருக்கீங்களா? ஆனால் சும்மா உட்காந்துருக்கு என்ன பண்ணும், தொண்டையிலேருந்து எடுத்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நம்ம இருக்கணும். இந்த 12 வசனத்தில் 12 அதிகாரத்தில் இந்த 7 வசனம், நீ தேவ ஆலயத்துக்கு போகும்பொழுது அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே போகும்பொழுது என்ன படிங்க, முதல் வசனம் படிங்க. நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் போதும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் லேவியராகத்தை படிச்சீங்கன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு நிவாரணியை தேவன் வைத்திருக்கிறார். சபையானது முக்கியமாக என்ன கருப்பொருளை வைத்திருக்கிறனா, உங்களுடைய பாவங்களை தேவன் மன்னிக்க வேண்டும். சபைக்கு அதுதான் வரும். ஆமென். எதுக்கு சபைக்கு வரும்? என் பாவ உணர்விலேருந்து தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும். நான் செஞ்ச பாவத்தை நான் பலி எடுக்கிறேன். லேவியராகத்தில் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இங்கே வந்த உடனே தேவ பயம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதே நீங்கள் தாவீதுகிட்ட போய் கேட்டிங்கன்னா, என் தாய் தகப்பன் பாவம் செஞ்சுட்டாங்க, நான் ஒரு 15 வயசு வரைக்கும், வேதத்தை சரியாக சொல்லலை, 15 வயசு வரைக்கும் என்னால் ஆலயத்துக்கு போக முடியாது. வருஷம் பண்டிகை நடக்கும், அங்கே எல்லாரும் பலியிடுவாங்க, அவங்க பாவம் எல்லாம் மறைக்கப்படுது. நான் மாத்திரம் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினால நான் தூரமாக இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் அவன் தேவாலயத்துக்கு போனான். அவன் போய்கிட்ட போய் கேளுங்க, இன்றைக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்படிதான் நினச்சிருப்பான். இந்த 7 வசனத்தை நான் இன்னும் முன்னூறு தான் சொல்கிறேன், நான் இன்னும் உங்களுக்கு டாபிக் ஒன்று சொல்கிறேன், இந்த 300 மாத்திரம் தான் நான் சொல்கிறேன். இந்த 7 வசனத்தில் 3 காரியம் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒன்று நடை, 2வது வார்த்தை, 3வது விருப்பம். 1 நடை, 2வது வார்த்தை, 3வது விருப்பம். ஆங்கிலத்தில் வாக், வேர்ட், விஷ். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆங்கிலத்தில் சொல்லுவோமா? வாக், வேர்ட், விஷ். தமிழில் நடை, வார்த்தை, உங்களுடைய விருப்பம். முதல் வசனம் படிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஆங்கிலத்தில் எம்பசைசிங் thy foot. நீ நடக்கும் பொழுது, முக்கியமாக நம்ம நடக்கும்போது என்னவா இருப்போம்? கவனமாக இருப்போமா? எனக்கு நடக்கும்போது எப்படி இருப்பீங்க? கவனமாக இருப்போமா? 2வது என்ன காரியம்? என்னது? புரியல, சொல்லு. நான் அப்படி தான் யோசிச்சேன். முதல்ல நடக்கும்போது எப்படி இருப்போம்? கவனமாக இருப்போம். 2வது, எங்கே போனோமோ அதற்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இஸ் காஷியஸ் வாக், செகண்ட் இஸ் கமிட்டட் வாக். முதல்ல என்னன்னா கவனமான நடை, 2வது அர்ப்பணிப்பின் நடை. நீங்கள் நடக்கும்பொழுது கவனமாக நடக்க வேண்டும், 2வது அர்ப்பணிப்பின் நட. ஆங்கிலத்தில் சொல்லுங்க, காஷியஸ் வாக் அண்ட் கமிட்டட் வாக். நீங்கள் எங்கே நடந்து வரீங்க? தேவ ஆலயத்துக்கு நடந்து வரீங்க. நீங்கள் எப்படி வரணும்? பயந்து வரணும், கவனித்து வரணும், 2வது அர்ப்பணிப்போடு வரணும்.
நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது, நான் முதலில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, உங்களுடைய முழு வாழ்க்கை கிறிஸ்டியன் லைஃப்ன்றது ஆலயத்துக்கு போகிற வாழ்க்கை மாத்திரம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் ஏன் ஆலயம் வந்தீங்க? ஒரே நோக்கம் என்ன? நான் யுகமாக வாழணும். ஆமாம் தானே? யாராவது சர்ச்சுக்கு இந்த வாரம் எதுக்கு வந்திருக்கோம்? யாராவது பார்க்க வந்திருக்கிறோமா? இல்லை யார் கூட பேச வந்திருக்கிறோமா? எதுக்கு வந்திருக்கீங்க? ஏங்க அது முதல்ல புரியணும். சர்ச்சுக்கு வாரம் எதுக்கு வரீங்க? எல்லாம் தயவுசெய்து சொல்லுங்கள். யார்? ரெண்டாவது, கர்த்தர் ஆராதிச்சா போதுமா? கல்லறையில் உங்களுக்கு படுக்க வச்சிடலாமா? போதுங்களா? நீங்க ஒரு நம்பிக்கையில வரீங்க. என்ன நம்பிக்கையில? கர்த்தரோட கூட நாங்க யுகமாய் வாழ போகிறோம். அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், இந்த ஆலயம் ஒரு பார்க் கிடையாது, இந்த ஆலயம் ஸ்கூல் கிடையாது. நாங்கள் கற்றுக் கொடுப்போம், டீச்சிங்ல டிஃப்ரெண்ட் வே. ஆனால் எங்களுடைய கருப்பொருள் நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் தேவனுக்கு பயந்து இருக்கணும். நீங்கள் தேவனுக்கு பயந்து இருக்கணும். ஆசாரிப்பு கூடாரத்தில் சவுல் 2வது முறை எனக்கு அபிஷேகம் பண்ணு சாமுவேல் கிட்ட போய் கேட்குறான். அவனுக்கு எவ்வளோ வெறி இருந்தா, கிட்டத்தட்ட 60 பாஸ்டர் கொன்னுட்டான். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவனை நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன். சாமுவேல் சொல்றாரு, நான் உனக்கு வேலை செய்யலப்பா, இது தேவனுடைய ஆலயம், தேவன் சொன்னா மாத்திரம்தான் உனக்கு அபிஷேகம் பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு ராஜா இருக்கிற கூடாரத்தில் அமலேக்கன் இருக்கிறத தேவனால சகிக்க முடியல. முதல்ல சாமுவேல் வந்து கழுத்தெடுத்து போட்டு தான் போய் பேசுறார். அந்த அளவுக்கு பயம், தேவ பயம் இங்கே சூழ்ந்திருக்கணும். யூ ஷுட் பி காஷியஸ். கவனமான ஒரு நடையில நம்ம இருக்க வேண்டும். வரும்போது நான் தேவ ஆலயத்துக்கு போறேன், அல்லேலூயா. நடக்கும்பொழுது நீங்க கண்ணை மூடி நடப்பீங்களா? என்னங்க, கண்ணை மூடி நடப்பீங்களா? யாராவது கண்ணு மூடி நடக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கண்ணை மூடி நடந்தா என்ன ஆகும்? விழுந்துருவீங்க. அப்போ நீங்க எவ்வளவு கவனித்து இருக்கணும்னா, உங்க கண்களில் கவனம் இருக்கணும், உங்க கால்களில் கவனம் இருக்கணும். யோபா தான் எழுதியிருக்கிறாரு. யோபு எழுதின அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும். காயத்ரிக்கா படிங்க, 4 முதல் 7 வரைக்கும். யோபு எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை. யோபு 31 4 முதல் 7. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. பாருங்க, அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகள் எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. நான் மாயைக்கு நடந்தேனோ, என் கால்கு கபடி செய்ய தீவிரித்ததோ என்றான். சுமத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகளை வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்கள் பின்தொடர்ந்தும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்போது நான் படிங்க. அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. ஓ, யோபு யுத்தனமும் சன்மார்க்கமான மனுஷனுடைய கவனிப்பை பாருங்க. அவன் நடையில எவ்வளவு கவனிப்பு பாருங்க. என் கண்கள் தீவிரித்தது உண்டானால், என் கண்கள் பார்க்கிற இடத்துல நான் என் கால் போச்சுன்னா கர்த்தர் அறிவார். இன்னும் சொல்றான், என் பக்கத்து வீட்டு அயலான் வீட்டு மனைவியை நான் எட்டி பார்த்தா என்னுடைய வீட்டு மனைவி வேற ஒருத்தனுக்கு மாவரைப்பான். இந்த பயம் நமக்கு வேணும் தேவாலயத்துக்கு வரும்போது. இந்த பயம், நான் என்ன சொன்ன, காஷியஸ் வாக். இந்த கவனிப்பான நடை நமக்கு இருக்க வேண்டும். அவனுடைய இருதயம் பாருங்க. ஓ, அந்த படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. 7ஆம் வசனம். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின் தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ சாதாரணமா உலக வாழ்க்கை எப்படி வேணா செய்யலாம். மனம் திரும்புங்க பிரசங்கிக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ளே ஒரு உணர்வின் ஆவியை தேவன் வைக்க வேண்டும். நான் இதை செய்யக்கூடாது ஆண்டவரே. நான் இதை படிக்கும்பொழுது எங்கள் அப்பா என்னை 28 வயசில் ஊழியனா எடுத்துக்கிறேன், ஆர்டினேஷன் எடுத்துக்கிறேன் என்னை கேட்ட உடனே ஐ செட் நோன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் தாடியெல்லாம் பெருசாக வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, ஆனால் எனக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு வேணும்.
எனக்குள்ள ஒரு கவனம் வேணும். நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு ஒரு கவனம் வேணும். சின்ன சின்னதாக தொடங்கி ஒருவேளை பணம் என் கண்ணை மூடி இருந்தால் தேவன் என்னை மன்னிக்கணும். தேவன் என்னை மன்னித்தார். நான் வேண்டாம் ஓடி வந்தேன். அதான் சொன்னேன், கமிட்டட் வாக், அர்ப்பணிப்பு வேணும். முதல்ல என்ன சொன்னேன்? காஷியஸ் வாக். செகண்ட், கமிட்டட் வாக். தமிழில் சொல்லுங்க, கவனமான நடை. இரண்டாவது, அர்ப்பணிப்பின் நடை. 30 வயசு ஆச்சு எனக்கு. சரியா, இந்த ஆலயம் திறக்க போகிறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி டேட் சொல்லியாச்சு. அப்போ நேரம் வந்து சொன்னார், ஆர்டினேஷன் எடுத்துக்கோ. நான் எனக்கெல்லாம் சாய்ஸ் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் என்னை எல்லாம் பதிலெலாம் கேட்க மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் செஞ்சுட்டு தான் சொல்லுவார். எங்கள் அப்பா எப்பவுமே அப்படி தான். வண்டி கூட ஏன் விருப்பம்லாம் கிடையாது, வாங்கி கொடுத்துட்டு தான் சொல்லுவார். சொல்லும் போது நான் சொன்னேன், நான் இன்னைக்கு ரெடிப்பா, ஐ எம் ரெடி. ஏன் தெரியுமா சொன்னேன்? என் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை தேவன் கொண்டு வந்தார். அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணேன்? என் 2 கண்களும் கர்த்தருக்கு நேராக நேரெடுத்தேன். நான் 2 காரியம் சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கணம் இருக்குது, இதை நீங்கள் அடையுங்க. 2வது காரியம், பண ஆசை என்னை விட்டு நீங்கணும். இந்த ஊர் விட்டு போகிறேன், ஆனால் என் இருதயத்தில் நீங்கள் தான் வேணும். அந்த ஒரு அர்ப்பணிப்பு எனக்கு வேணும், அந்த கவனிப்பு எனக்கு வேணும். இந்த 2 காரியம்தான். தேவன் 2 காரியத்தையும் திரளான வாசலை திறந்தார். அல்லேலூயா. எனக்கு இந்த சபையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. இந்த சபையில் எனக்கு யாரும் ஆறுதல்லாம் கிடையாது. நானும் அப்பா மாத்திரம்தான். இட் வாஸ் எ காஷியஸ் அண்ட் கமிட்டட் வாக். எங்கள் அப்பாவை நான் தூரத்துலேருந்து பார்க்கல. 28 வருஷமாக ஒருத்தர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, அவருடைய நடை எப்பவுமே எங்கே தெரியுமா இருந்தது? அரியூர் சபை மேலே. லெட் கம் வாட் மே, என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, கர்த்தருடைய தேவாலயத்துக்கு நான் போவேன். இதை நான் சாதாரணமாக சொல்கிறேன். உள்ளுக்குள்ள எனக்கு என்ன தெரியும்? ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு சிறிய அர்ப்பணிப்பு. நான் தேவாலயத்துக்கு போகிறேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஜோயல், 9 o'clock 9 o'clock நான் தேவாலயத்துக்கு போகிறேன். உங்களை அர்ப்பணிப்பு உங்களை கவனிப்பினோட நான் போகும்பொழுது எப்படி ட்ரெஸ் போட்டு போகிறேன்? என்கிட்ட நான் 2 கிலோ கோல்டு போட்டுன்னு வரேங்க. நான் போட்டுன்னு வரட்டுங்களா? 2 கிலோ கோல்டு போட்டு வரட்டுங்களா? செயின் போட்டு வரட்டுங்களா? நம்ம எப்படி இருக்கணும்? முதல் வசனம் படிச்சிங்களா? என்ன நட? நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது படிங்க. నీవు దేవుని మందిరమునకు పోవునప్పుడు నీ ప్రవక్తను జాగ్రత్తగా చూచుకొనుము. బుద్ధిహీనుడు అర్పించినట్లుగా బలి అర్పించుట కంటే సమీపించి ఆలకించుట శ్రేష్టము. వారు తెలియలేకయే దుర్మార్గపు పనులను చేయుదురు. ఆమేన్. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். போதும். நீங்க சபைக்கு வர ஒரு முக்கியமான நோக்கம், உங்களுடைய கண், உங்களுடைய கால் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் 2 ஏன் திரும்ப நான் அதே சொல்லிட்டு இருக்கேன்? காஷியஸ் வாக், கமிட்டட் வாக், காஷியஸ் வாக், கமிட்டட் வாக். ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன்? ஏதோ ஆலயத்துக்கு வரோம், ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு காரியம் கிடையாது. தேவன் நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. நீங்கள் யாரை பார்க்க வரணும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, உங்களோட ரிலேட்டிவ் கிடையாது. நீங்கள் பார்க்க வேண்டியது கர்த்தராகிய இயேசுவை மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை மாத்திரமே. நான் தேவாலயத்துக்கு ஏன் தெரியுமா வரேன்? இயேசுனுடைய அழகை பார்க்கணும். ஏன் தெரியுமா தேவாலயத்துக்கு வரேன்? அவர் வெண்மையும் சிவப்புமானவர். நான் ஏன் தேவாலயத்துக்கு வரேன் தெரியுமா? அவர் 10,000 சிறந்தவர். நான் ஏன் தேவாலயத்துக்கு வரேன் தெரியுமா? என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக, என் தேவனுக்கு நான் ஒரு பலியை இடுவதற்காக ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பொருத்தனை செய்ய வாங்க. தேவாலயத்துக்கு பொருத்தனை செய்ய வாங்க. நான் இங்க பணத்தை பத்தி பேசல, நான் பொருத்தனை பத்தியும் பேசுறேன். அவர் அழகை பார்க்க வாங்க.
தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கணும், பொருத்தனை செய்யுங்க. என்னுடைய தேவாலயத்துக்கு நான் இதுக்கு மாத்திரம்தான் போறேன். நான் நிச்சயமா சொல்றேன், உங்க வீடு கலைஞ்சிங்களால நிரம்பி இருக்குங்க. இது வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு ஒரு ஆள் கூட நின்னதே கிடையாது. நானும் அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு ஃபேவரட் டைலாக், நானும் என் பிள்ளையும் இந்த தேவாலயத்து பணத்திலேருந்து ₹1 எடுத்ததே கிடையாது. இட் வாஸ் அவர் கமிட்டட். என் பேரன் சொல்லுவான், என் தாத்தா ₹1 கூட எடுத்தது கிடையாது. அவங்களோட பேத்தி சொல்லுவாங்க, அபிகல், எங்கள் தாத்தா சச்சு காசு ஒன்று கூட எடுத்தது கிடையாது. தெரியாமல் என் பொண்ணு எடுத்தான்னு வச்சுக்கோங்க, ₹10 ₹20 எடுத்துன்னு போய் வைப்பேன், தெரியாமல் தொட்டா சாயங்காலத்துக்குள்ள. ஏன் தெரியுமா? அர்ப்பணிப்பின் நடை. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தினுடைய பணம். ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த நோக்கம் இருக்க வேண்டும். நீங்க விசுவாசியாக நீங்க தேவனுடைய அழகை பார்க்க வரணும். ஒரு பாஸ்டர் பார்த்து வரக்கூடாது. என்ன ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி வந்தால் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், ஐம் சாரி, ஒரு சில பேர் பார்ப்பேன், நான் இங்கேருந்தே பார்ப்பேன், இந்த பக்கமே பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் யாராவது மேலே போயிட்டா போதும், அங்கே போகிறாங்களா யாரோ, சரி சரி சரி. இன்னொரு சில பேர் அந்த பக்கம் சூரியன் இருக்கும், அப்படியே இந்த பக்கம் வருதான்னு பார்ப்பாங்க. 10 மணிக்கு இந்த பக்கம் பார்ப்பாங்க, 11 மணிக்கு இந்த பக்கம் சூரியன் வருது, 12 மணிக்கு இப்படி வந்துருச்சு, சாப்பாடு வந்துச்சு, போயிடலாம். அது 12 மணிக்கு சாப்பாடு முடிஞ்சிடும். இப்போ இன்னும் ஈஸியாக போயிடுச்சு, என்னப்பா 11:15 முடிஞ்சிடும். அப்படி இருக்கு. இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்க. நான் இங்கே பார்ப்பது தேவனுடைய அழகை மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் படிக்கலாம் வாங்க. இன்னும் சங்கீதம் எழுதின நிருபம் 27:4. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்துக்கு ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு சில அந்த பாய் வர நோண்டிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். என்ன கேட்கணும்? என்ன கேட்கணுங்க? உன் நாட்டம் என்னப்பா? அவர் மகிமையை பார்க்கணும். உன் நாட்டம் என்னப்பா? தேவ ஆலயத்தில் அவருடைய வசனத்தை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. செவி கொடுப்பதே சேர்வதே நலம். லிசன் மோர் தென் ஸ்பீக்கிங். உன் நட கவனமான நடை இருக்க வேண்டும். உன் நட அர்ப்பணிப்பு நடையா இருக்க வேண்டும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனை பார்த்து நான் ஒரு நாள் பயந்ததே கிடையாது. நான் பயந்த சுபாவம் தான். என்றைக்கு நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனோ, எந்த காரியமாக இருந்தாலும் சரி மன தைரியத்தோடு இருப்பேன். செத்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு சாவும். அந்த தைரியம், அந்த அர்ப்பணிப்பு. சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அவருடைய அனுபவத்தை பாருங்க. ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். நான் சொன்னேன், முழு வாழ்க்கை. நான் சொல்றேன், நீ ஆலயத்துக்கு போகும்போது முழு ஜீவியம் கர்த்தர் மேல நாட்டமா இருக்க வேண்டும். சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தின் உண்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் நான் கண்டேன். படிங்க. சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். போதும் 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 போதும். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டதாக. தேவ ஸ்தலத்தில் வரும்பொழுது தேவனை பார்க்க ஆசையா இருக்க வேண்டும். சிமியோன் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்க வேணாம், வீட்டில் போய் படிங்க. 20-32 நினைக்கிறேன். பாலகன் இயேசுவை பார்க்கும்படியாக அவருக்கு ரொம்ப வாஞ்ச, பரிசுத்த ஆவியினால ஏவப்படுறார்.
நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க அந்த 2ஆம் அதிகாரம், இன்னும் நேரமாக இருக்கிற படிலாம் அது மட்டும் எடுத்துக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25. ரொம்ப நன்றி. 25லேருந்து படிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று. நான் இயேசுவை பார்க்காமல் சாகவே மாட்டேன். நான் இயேசுவை பார்க்கணும். நான் இயேசுவை பார்க்கணும். இந்த ஆலயத்தில் நான் வரும்போது பரிசுத்த ஆவியால் நிரம்பி நான் இயேசுவை பார்க்கணும். நான் பார்க்காத வழி நான் சாகவே மாட்டேன். அவரோட வாஞ்ச பாருங்க. அவர் பார்த்தது என்னமோ ஒரு பாலகன் இயேசுவை அவர் பார்த்தார். அல்லேலூயா. சின்ன குழந்தைய பார்த்தார். அவரோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஏந்தி கொண்டு அவரை கைகளை ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி அடியனை இப்போது சமாதானத்தோடே போக விடுவீர். இயேசுவை பார்க்குறீங்க, இயேசுனுடைய பிரசன்னத்தை தரிசிக்கிறீங்க. இப்படி தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் எப்படி தெரியுமா போவீங்க? எப்படிங்க போவீங்க? எப்படிங்க போவீங்க? சமாதானத்தோட போவீங்க. 2 நிமிஷம் கரங்களை தட்டி உற்சாகமாய். எனக்கு எங்க தெரியுமா சமாதானம்? தேவ ஆலயத்தில் சமாதானம். இயேசுவை பார்ப்பதில் எனக்கு சமாதானம். அப்புறம் ஒரு தீர்க்கதரிசன வசனையும் சொன்னாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு, ஜோசப்புக்கும் மேரிக்கும். ஒரு வார்த்தை உன்னை பட்டயம் ஊடுருவி செல்லும் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவருக்கு என்ன தெரியுமா வாஞ்ச? என் கண்கள் உம்முடைய ரட்சணியத்தை கண்டதே. அந்த வசனத்தை படிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் தான். முப்பத்தி கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் போதும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ சிமியோனுக்கு என்ன சிந்தனை இருந்தது? நீங்க தான் படிச்சீங்க. என்ன சிந்தனை இருந்தது? இயேசுவை நான் பார்க்க வேண்டும். பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம், பார்த்த உடனே அவருக்கு சமாதானம். அவருக்கு என்ன தெரியுமா ஒரு சந்தோஷம்? என்னுடைய இயேசு என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவிக்க ஒருவர் மாத்திரமே. எங்கள் தாத்தா எனக்கு அப்பப்போ, அவர் ஹிந்து மனுஷன் தான், அவர் சத்தோச்சாரில் தான் இருக்கிறார். அவங்க பக்கத்தில் ஒருத்தர், அவர் குருக்கள் தான் சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். காலையில் 6 மணிக்கு போய் திறந்துருவாங்க. என்ன திறந்துருவாங்க? டெம்பிளில் திறந்துருவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கும் போய் திறந்துருவாங்க. நான் பார்த்தேன் 2 வேலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆள் இல்லைங்க, ஆள் கிடையாது. கழுவுறாங்க, துடைக்கிறாங்க. அவ்வளோ விக்கிரக சிலை இருக்குது. துடைக்கிறாங்க, கழுவுறாங்க. அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? என்ன நோக்கம் இருக்குங்க? அவனுடைய கோயிலில் அவனுக்கு என்ன நோக்கமாக இருக்கும்? இது அவனுடைய தெய்வம் வசிக்கிற இடம். அவனுக்கு அது ஒரு சிந்தனை இருக்கும். யார் வராங்களோ இல்லையோ, அந்த அந்த கோயில் என்ன இருக்குது? விக்கிரகம் இருக்குது. ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற அவனுக்கே அவ்வளோ வைராகியம் இருக்குமானால், நாம் ஜீவனுள்ள தேவனை பார்க்கும்படியாக வரும். எனக்கு அவனை பார்த்து எனக்கு அசிங்கமாக இருந்தது. எங்கே போனாலும் சரிங்க, ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் இங்கே வந்து சேருவேன். இட் வாஸ் மை கமிட்டட் வாக். நான் ஏன் தெரியுமா வரேன்? யாரையும் உங்களை வேடிக்கை பார்க்கலாம் வரல. நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக, அந்த வாஞ்சை. அதான் 2வது சொன்ன கமிட்டட் வாக். லூக்கா 19ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். செவி கொடுப்பதே சேர்வదే நலம். 19:48. ప్రజలందరూ ఆయన వాక్యమును వినుటకును ఆయనను హత్తుకొని ఉండిరి.
గనుక ఏమి చేయవలెనో వారికి తోచలేదు. ఆమేన్. ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டு இருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். பாருங்க, ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை எப்படி அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். சில பேருக்கு 10 வாட்டி சொல்லணும், 20 வாட்டி சொல்லணும், 30 வாட்டி சொல்லணும். ஏன் தெரியுமா? கேட்டால் செய்ய மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை எப்படி இருக்கணும்? நம்ம அண்டிக் கொண்டு இருக்கணும், அண்டிக் கொண்டு இருக்கணும். அதான் நான் சொன்னேன், கமிட்டட் வாக். செவி கொடுப்பதே சேர்வதே நலம். போதும். இன்னும் ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும், தேவர் நியர் டு ஹிம் டு ஹியர் ஹிம். அவங்க கிட்ட போய் இருந்தது என்ன, எதுக்கு தெரியுமா? அவரை கேட்கும்படியாக, அவர் வசனத்தை கேட்கும்படியாக. ஜனங்க எல்லாம் அப்படியே தொட்டாங்க. ஜோயில் கிட்ட வா ஜோயில், நீ தான் ஜீசஸ்ன்னு வச்சுக்கோன்னு. ஸோ அவனை நானும் பேசுறது யாருக்கும் கேட்காது. நீ பிரசங்கம் பண்ணன்ற, நீ ஏதோ ஒன்று பேசு, ஏதோ சொல்லி, எனக்கு எது கேட்கல. நீதிமொழிகளில் வந்து கர்த்தர் வந்து நம்ம விசிதமாக இருக்கணும்னு ஞானமாக இருக்கணும்னு சொன்னார். அடுத்தது அவரோட வார்த்தையை நம்ம அவரை ருசித்து பார்த்தா நம்ம எப்படி இருக்கணும்னு கற்றுக்க சொன்னார். அவனுக்கு பின்னாடி நான் என்ன அவனை எப்படி பார்த்துட்டு இருந்தேன்? நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அவனை சாதாரணமாக பார்க்கல, அவன் கிட்ட போய் நான் அண்டி கொண்டேன். அவன் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன். நான் ஏன் தெரியுமா வந்திருக்கேன் ஆலயத்துக்கு? கர்த்தர் என்ன சொல்லுவார், என்ன செய்யலாம், கர்த்தர் என்ன சொல்லுவார், என்ன செய்யலாம், கர்த்தர் என்ன சொல்லுவார், என்ன செய்யலாம். இதை எடுத்து வைக்கணும் ஆண்டவர், வச்சுட்டேன். இதை எடுத்து வைக்கணும் ஆண்டவர், வச்சுட்டேன். போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவர், செஞ்சிடறேன். ஏன் தெரியுமா? அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு. இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு வேணும்? கவனமான நட, அர்ப்பணிப்பு நட. இன்னைக்கு ஊழியத்துக்கு போகலான்னா நீங்களாம் போங்க, நான் அப்படியே போயிடுறேன், அப்படியே போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மிஞ்சி போனால் உதைப்பாங்களா? உதைக்க போகிறாங்க. நான் உதை வாங்கிட்டு 2 மாதம் உள்ளே வந்தேன், திருப்பி எடுக்க ஆரம்பித்தேன். ஏன் தெரியுமா? திரும்ப வருது. தேவ ஆவியானவர் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. இட்ஸ் ஓகே. நம்மளுடைய நட வீர நட கிடையாதுங்க. என்னது? கவனமான நட. நம்ம நட எப்படிங்க? அர்ப்பணிப்பு நட. தேவ தூதர்களை பாருங்க, அவங்ககிட்ட ஒரு வேலை சொன்னால் அந்த வேலை மட்டும்தான் செய்வோம், வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஒருத்தர் ஒரு தூதனுக்கும் ஒரு வேலை. மீகாவேல் பட்டயத்தை அடிச்சுனா 1,40,000 பேர் செத்துருவான். நீ அமைதியாக இருந்தா அவனுடைய புயத்தை வச்சுட்டு இப்படி அமைதியாக நிற்பான், கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்படி நைட்டை நோந்தா போதும் 10,000 பேர் செத்துருவான். நீங்கள் எவ்வளோ பலசாலியாக இருக்கலாம், எவ்வளோ பணக்காராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எப்படிங்க? தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். 2வது என்ன சொன்னேன் உங்களுக்கு? வார்த்தை, வேர்டு. 2-3 வசனம் படிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். இவ்வளவு அழகான வசனம் பாருங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், திருப்பி பாருங்க எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில தான் இருக்கிற. ஆதலால் உன் வார்த்தைகள் தொல்லையின் திரட்சி சொப்பனம் பிறப்பது போல வார்த்தைகளின் திரட்சினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நான் நடையில் 2 நடை எடுத்துட்டு வந்தேன். என்ன நடை? கவனமான நடை. வார்த்தையில 3 வார்த்தை எடுத்துட்டு வந்தேன்.
ப்ரௌட் வேர்ட்ஸ், பெருமையான பேச்சு. ஃபூலிஷ் வேர்ட்ஸ், மூடத்தனமான வீணான வார்த்தை. பெருமையான பேச்சு, ப்ரௌட் வேர்ட்ஸ். ஃபூலிஷ் வேர்ட்ஸ், வெயின் வேர்ட்ஸ். தேவநாமத்துக்கு முக்கியமானதாக, நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. பாருங்க, சிலர்லாம், நான் இன்னும் கூட இது கமெண்ட்மெண்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. யூ ஷுட் நாட் ஸ்பீக் ப்ரௌட் வேர்ட்ஸ், யூ ஷுட் நாட் ஸ்பீக் ஃபூலிஷ் வேர்ட்ஸ், யூ ஷுட் நாட் ஸ்பீக் வெயின் வேர்ட்ஸ். பெருமையான பேச்சு பேசாதீங்க, மூடத்தனமான பேச்சு பேசாதீங்க, வீணான வார்த்தையை பேசாம இருங்க. தொல்லையில் திரச்சினால் சொப்பனது பிறப்பது போல வார்த்தைகளின் திரச்சினால் மூடனிய சத்தம் பிறக்கும். பாருங்க, துன்மார்க்கம் பேச்செல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இப்போ கூட அரசியல்லாம் போச்சு. நீங்க டீ கடையில் போய் பார்த்தீங்கன்னா அரசியல் பேச்சுனே பேசுவாங்க. அங்கே பாருங்க, தொல்லையின் திரச்சினால் என்ன நான் பெரிய ஆளு, நான் அந்த ஆளு, இந்த ஆளு, இவர் தெரியும், அவரை தெரியும். பேச்சில் கூட எப்படி தெரியுமா? பெருமையாக பேசாது. இன்னும் கூட பார்த்துருக்கேன், பிரசங்கத்தில் கூட நான் சொல்ல, நான் உங்களை சொல்லலை. நான் தான் இது, நான் தான் அது, முடிஞ்சிடும். என்னது? ஸ்டார்ட்ஸ் வித் ஐ, எண்ட் வித் ஐ. நான் தான் பண்ணேன், நான் தான் முடித்தேன், அவ்வளோதான். இது என்ன பெருமையான பேச்சு? இன்னும் பாடுறது வாசிக்கிறவங்க கூட நம்ம வந்து வெளியில் காமிக்கணும்னு வாசிக்க வேண்டியது. இது நீங்கள் சினிமா கான்சர்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாக்கெட்லாம் போட்டிருப்பாங்க, சூப்பராக வாசிப்பாங்க. ஏன்னா யாரை காட்டணும்? யாரங்க காட்டணும்? காட்டணும்? மியூசிஷியன் யாரை காட்டுவாங்க? அவங்கள காட்டுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னா, ஒரே ஒரு வார்த்தை கூட பெருமையான பேச்சு வரக்கூடாது. ஒரு வேளை 100 கோடி சம்பாதிச்சிட்டிங்களா, கத்தர் கிருபைங்க. என்னது? கத்தர் கிருபைங்க. இன்னும் கூட அந்த பில்டிங் கட்டுற ஒரு இன்ஜினியர் வந்தார். எனக்கு கூட கொஞ்சம் உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவருடைய ஓனர் வந்து யாருக்கோ உடம்பு சரியில்லை, ஏதோ கை கால் ஏதோ ஆயிடுச்சு போல். அவர் ஓனர் வார்த்தை சொல்லிக்கிறாரு, நமக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வியாதி வராதுப்பா, நம்மலாம் இந்த மாதிரி ஆளுங்க, நமக்கெல்லாம் இந்த வியாதி வராது. சொல்லி 2 மாதம் ஆகல, அவர் 14 வயசு பையனுக்கு சிஎம்சியில் அட்மிட் ஆனார். தரையிலேயே படுத்தார். என்னது? தரையிலேயே படுத்தார். அவர் என்ன சொன்னார்? நமக்கெல்லாம் இந்த வியாதிலாம் வராது, நம்ம என்ன பெரிய பரிசுத்தவானா? வரும். நம்ம என்ன பெரிய யோகினா? வரும். ஏன் தெரியுமா வாயிலேருந்து பெருமையான வார்த்தை வருது? நம்ம பெரிய ஆளு, நம்ம பெரிய ஆளு. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. துன்மார்கனுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, எனக்கெல்லாம் வியாதிலாம் வராது, நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், தேவ பயம்லாம் அவனுக்கு கிடையாது, தேவெல்லாம் பார்க்க மாட்டார். 10ஆம் அதிகாரம், சங்கீதம் 10ஆம் அதிகாரம் படிங்க. 2, 3, 4, 5, 6 படிங்க. துன்மார்கன் தன் பெரும் துன்மார்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். படிங்க தொடர்ந்து. துன்மார்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. 10ஆம் வசனம் படிங்க. திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். பாருங்க, துன்மார்கனோட வாழ்வு, பிரசங்கங்கள் நீ வீட்டில் படிங்க, அவனுடைய வாழ்க்கை நிழலை போல இருக்கும். ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கிறதை நான் கண்டு இருக்கிறேன். நான் ஏன்பா யோகினா இருக்கணும்? எனக்கு தேவ பயம். நான் ஏன்பா இந்த காரியத்தை செய்யக்கூடாது? 4 பேர் பார்க்குறாங்களாம் கிடையாது, 4 பேர் பெருமைக்கெல்லாம் கிடையாது. தேவன் என்னை பார்ப்பார், தேவன் என்னை பார்ப்பார். என் வாலிபத்தில் இந்த பணம் இருந்தால் இந்த காரியம் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. தேவன் நாமத்துக்கு முன்னாடி தேவ கிருபையினால அந்த சமயத்தில் கண்டி இந்த சம்பாதித்தை நான் சம்பாதிச்சிருந்தேன்னா நான் இந்த சர்ச்சில் இருந்திருக்கவே மாட்டாங்க.
இந்த சர்ச்சில் இருந்திருக்கவே மாட்டேன், நீ நான் பிரசங்கிருக்கவே மாட்டேன். தேவ கிருபையினால தேவன் தாமதித்து 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 என்னை தாழ்மைப்படுத்தி உடைச்சி கடைசியில் என்ன தெரியுங்களா? தேவன் அவர் மகிமைக்கு என்னை கொண்டு வந்தார். அது மாத்திரம்தான் எனக்கு தெரியும். எல்லா தேவனுடைய சுத்த கிருபை. நான் ஏங்க பெருமையான பேச்சு பேசக்கூடாது? அது துன்மார்க்கனுடைய பேச்சு. ரெண்டாவது என்ன சொன்ன? மூடத்தனமான பேச்சு. ஒரு சில பேருக்கெல்லாம் என்ன பேசணும்னு தெரியாது. நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், எப்பவுமே சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ணாதீங்க. எப்போ பேசணும், எந்த டைமில் பேசணும், எந்த சமயத்தில் பேசணும். ஏதாவது கிடச்சோன்னா கபகன்னு ஏதாவது பேசிடுறது. இடம் பொருள் என்னங்க? இடம் பொருள் ஏவல். தமிழ் தெரியும் தானே உங்களுக்கு? இடம் பொருள் ஏவல் பார்க்கணும். உங்கள் பேச்சில் கூட மூடத்தனமாக பேசக்கூடாது. இன்னும் கூட நான் மறக்க மாட்டேன். அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டுங்க. பாஸ்டரோட சன்னு வந்தார், அவர் இன்னொரு சன்னு அப்பா பார்க்க வந்தார். அப்பா உள்ளே இருக்கிறாரு. நான் நேராக வந்து பாஸ்டர் நீங்கள் பாருங்கள், எனக்கு தூக்க கலக்கம் வேறு எனக்கு, சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னா. அவர் சன்னை பார்த்து நான் என்ன சொல்லிட்டேன், எப்படிப்பா இருக்கிற அப்படின்னோடனே மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டாரு, உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, என்னையை பார்த்து நல்லா இருக்கன்ற. தெரியாமல் கேட்டேங்க. என்னது தெரியாமல் கேட்டேங்க. போய் சாவு வீட்டில் போயிட்டு எல்லாம் சிரிங்க, என்னது எல்லாம் நல்லா சிரிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? செத்த நித்திய ஜீவன் எனக்கும் தெரியுங்க. ஆனால் என்ன இளவு வீடு. முட்டாள்தனமாக பேசாதீங்க. சாலமோன் ஞானின்ற எப்படி திரும்ப அறிஞ்சிக்க முடியும்? 2 ஹார்லட்ஸ், 2 விபச்சாரி 2 ஆண்மகனை பெற்றாங்க. ஒரு ஆண்மகன் செத்தாச்சு, இன்னொரு ஆண்மகத்தை 2 பேரும் பங்கு போடுறாங்க. எனக்கு தான் இது என்னோட பையன்தான், இல்லை இது உன் பையன்தான், சரி வானா 2 பேரும் போயிட்டு ராஜா கிட்ட போய் நிற்போம். ராஜா கிட்ட போய் நின்னாங்க. இந்த முட்டாள்தனமான பேச்சை சாலமன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பண்ணுறது, ஒரே பெருசாக ஒரே பிரச்சனையாக இருக்குது. சரி வா, வாள் எடுத்துட்டு வாங்க, ஒரே வெட்டு, நீ பாதி நம்ம. நல்ல ஆளாக இருந்தால், நல்ல ஞானமுள்ள இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? என்னங்க சொல்லணும்? உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், உடச்சி போட்டுடலாம். அப்படி தானே பேசணும் நம்ம தானடா? ஜாய்க்கு வேணாம் ஜோயலுக்கு வேணாம், நான் ஒரு மிதி நீ ஒரு மிதி, கழுத்திலே கொண்டுடலாம். ஆனால் ஞானமுள்ள பெண், எனக்கு வேணாம், அவனாவது வாழ்ந்துட்டு போட்டோம், அவனாவது வாழ்ந்துட்டு போகட்டேங்க. இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நாம் இருவர் சகோதரன் இருக்கிறோமா? இல்லை, எனக்கு வேணும், அது அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல. அமலேக்கின் ஆவி அழிஞ்சாலும் பரவாயில்ல. அம்னோனுடைய ஆவி, அப்சலோமுடைய ஆவி உடைக்கணும், நாசம் பண்ண எவனுக்கும் கொடுக்கக்கூடாது. முட்டாள்தனமான பேச்சு, இந்த முட்டாள்தனமான பேச்சு இங்கே இருக்கக்கூடாது. இங்கே வந்த ஒரு நோக்கம், தேவனை சோத்தரிக்க நாம் வந்திருக்கிறோம். மூன்றாவது வீணான பேச்சு. அல்லேலூயா. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 2-3 சாட்சி கூட எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு. பாருங்க, பாஸ்டர் சாம் சுந்தரம் வந்து ஆந்திராவில் போயிருக்கிறாரு ஒரு பிரசங்கிக்கும்படியாக. என்ன ஆச்சு, ஆந்திராவில் தெலுங்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட அந்த சாட்சி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், 10,000 பேர் மேலே கன்வென்ஷன் மீட்டிங்கு, சமையல் அறையில் எல்லாரும் பாஸ்டர்ஸ் தான் சமைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பேர் தாமஸ். நேராக வந்து சர்ச்சில் வந்து ஒரு பிரதர் வந்துட்டு, தாமஸ் செத்து போயினான்னா என்னங்க, செத்து போயிட்டாருன்னு அர்த்தமா? சச்சு போயிருந்தா தெரிலங்க எனக்கு, ஐம் சாரி, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, சச்சு போயிருந்தா அப்படின்னு சொன்ன உடனே 10,000 பேர் கூட்டத்தில் ஒரு 2,000 பேர் வெளியே போயிட்டாங்க. பிரசங்கம் போயிட்டே இருக்கு. அப்போ சாம் சுந்தரம் பாஸ்டர் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டார். ஐயோ, பிரசங்கிக்க முடியாது போல், இவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டார், கம்முன்னு உட்காந்துட்டார். அங்கே சுந்தரம் பாஸ்டர் மாதிரி ஒரு சீனியர் பாஸ்டர் இருந்திருக்கிறார் ஆந்திராவில். அவர் தெலுங்கு தெரியாதுல, கத்தி பேசணும். நீலாம் விசுவாசியா? சாரி, நான் உங்களை சொல்லுங்க, அங்கே 2,000 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன். பாஸ்டே சத்தாலும் நீ பிரசங்கத்தை கேளு. அது நீலாம் விசுவாசியா? நீ இங்கே எதுக்கு வந்திருக்க?
செவி கொடுப்பதே சேர்வதே நலம். ஒரு பள்ளி வட்டமே, இந்த பழைய சர்ச்சில் ஒரு கூத்தாச்சு, ஒரு தவளை வந்துச்சுங்க, அதை நசுக்கிற வரைக்கும் தையத்தக்கா தான். இடியே விட்டோம், ஒரு பிள்ளையரே இப்படி சாயிட்டோம். 2 பேர் விடுகிறீங்களா கேளுங்க. அல்லேலூயா. என்னங்க இது, என்ன நடங்க அது, என்ன நடங்க? இட்ஸ் எ கமிட்டட் வாக், அர்ப்பணிப்பின் நடை. அப்புறம் கவனமான நடை, அண்டி கொள்ளுகிற ஒரு சுபாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீணான வார்த்தைன்னா நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான், கேள்வி பேச்சுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விலகுங்க. என்னது? கேள்வி பேச்சுக்கும் கட்டுக்கதைகளும் விலகுங்க. சரீர பயிற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆவியின் பயிற்சியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது உபயோகம் உள்ளதாக இருக்கிறது. அவர் எழுதிட்டாரு, என்ன தாங்காமல் எழுதிட்டார் பாரு பவுல். கேள்வி பேச்சு பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்குறேங்க. என் ஒய்ஃப் எப்போவுமே கிண்டல் பண்ணுவாங்க. இந்த வாக்கிங் நான் அப்படி போவேன் ரைட்டில், உன் ஃப்ரெண்டு இருக்கிறான்னுவாங்க. யாரா ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அந்த பாட்டி ஒரு 85 வயசு பாட்டி, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான். எப்போ போனாலும் அபியை கூப்பிட்டு வரலையாப்பா, ஏன்ப்பா 1/2 மணி நேரம் லேட்டு அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிடுவாங்க. அதெல்லாம் பேசிட்டு தான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் போயிடுவேன், பின்னாடி போய் பார்ப்பேன். 2 மணிக்கு பேச ஆரம்பிப்பாங்க, 6 மணி வரைக்கும் பேசுவாங்க, காஃபி குடிக்கிற வரைக்கும். பார்த்துருக்கீங்களா? என்ன பேசுவாங்க? அவன் என்ன அதையா கல்யாணம் பண்ணா, என்னது அவன் என்ன இதையா கல்யாணம் பண்ணா, ஐயோ. பேசி 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 என்ன ஆகிடும், 6:30 மணிக்கு காஃபி வந்துடும். குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? உள்ளே இருக்கிறவங்க, ஏம்மா சாப்பாடே போட மாட்டேங்கிறேம்மா, ஒரு 1/2 மணி நேரம் தான் லேட்டாக இருக்கும். அதான் தாங்காமல் சொல்கிறார், கேள்வி பேச்சுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விலகு, உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கடவுது. நான் பேச வேணாம்னு சொல்லலை. எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டேன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பா என்னால் உடம்பே முடியலப்பா, முதுகெல்லாம் வலிக்குதுப்பா. நீ டாக்டரா, நீ எஃப்ஆர்சிஎஸ் எல்லாத்தையும் கேட்கணுமா? சம்டைம்ஸ் அப்பா நான் பார்ப்பேன், எல்லாம் கேட்டுனே இருப்பா. சரிப்பா ஏன் ப்ரேயர் பண்ணலாம், என்னது பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒன் வே டோர் தான். கால் பண்ணால் பாஸ்டர் குண்டானில் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவார், டீன் டீன். ஐயோ, திருப்பி கால் பண்ண, பாஸ்டர் தண்ணி இல்லைன்னு டீன் 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 கட் பண்ணுவார். ஏன் தெரியுமா? அவருக்கு உள்ள ஒரு கவனிப்பு. அனாவசியமான வார்த்தை, என்னுடைய வார்த்தையினாலே நியாயம் தீர்ப்பு நாளிலே அது தீமையோ நன்மையோ தேவ சமூகத்துக்கு முன்பதாக வரும். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீணான வார்த்தையும் நான் பேச வேணாம்னு சொல்லலை, நீங்கள் கவனமாக இருங்க. வீணான வார்த்தைக்கு கவனமாக இருங்க. நீங்கள் ஏன் தெரியுமா? நீங்கள் தேவ ஆலயத்துக்கு போகிறீங்க, உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நீங்கள் அவருக்கு கணக்கு சொல்லணும். மொத்த கடத்தகின் எண்ணிக்கையும் நீ கடைபிடிக்க வேண்டும். நான் 3வது முடிச்சிட்டேன், அவ்வளோதான். வீணான வார்த்தையை முடிச்சாச்சு. அடுத்தது என்ன சொன்னேன் உங்களுக்கு? விருப்பம். 4வது வசனம் படிங்க. 11:15 ஆயிடுச்சு. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். 6வது வசனம் எனக்கு கொஞ்சம் நடுக்கத்தே ஏற்பட்டது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். பாருங்க, உங்களை வீட்டில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உங்க வீட்டில் ஏன் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்கிறது? புத்தி பிசகினால். சரி, ஒரு இன்னைக்கு ஒரு எச்சரிப்பா இருங்க, எனக்கு ரொம்ப பயம். தூதனுக்கு முன் சொல்லாதே, புத்தி பிசகினால் செய்தது தூதனுக்கு முன் சொல்லாதே. உன் வார்த்தையினாலே தேவனுக்கு நீ கணக்கு ஒப்பிக்கணும். உன் கிரியை தேவன் அழிப்பானோ, உன் கைகளின் கிரியை அழிப்பானோ. இன்றைக்கு தேவாலயத்துக்கு நீங்க வரீங்க, எதுக்கு வரணும்? நம்ம தேவனுடைய அழகை பார்க்க வரணும், தேவனுடைய மகிமையை பார்க்க வரணும்,
தேவனுக்கு பொருத்தனை செய்ய நீங்க வரணும். பொருத்தனை செய்து சும்மா செய்யாதீங்க. தேவன் எல்லாம் இக்கட்டில் இருந்தும் என்னை காக்க வேண்டும், காத்தால் அவருக்கு ஒரு தேவாலயத்தை நான் கட்டுவேன். யாக்கோபுல ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். அந்த பொருத்தனை நமக்கு வேணும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. సంగీతం 50 16 17 భక్తి 14-15. దేవుని స్తుతి యాగము చేయము, మహానతునికి నీ మృక్కబడిన చెల్లించుము. ఆపత్కాలమున నీవు నన్ను గురించి మొరపెట్టుము, నేను నిన్ను విడిపించదను, నీవు నన్ను మహిమ పరిచెదవు. ఆమేన్. சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்ன எப்பவுமே அந்த ஒரு வசனம் சொல்லுவோமா, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. அதை எழுதி எல்லா வண்டியிலும் இருக்கும், நான் பார்த்துருக்கிறேன். ஆனா முந்தின வசனம் பாருங்க, கர்த்தருக்கு சோத்தரித்து நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. யாக்கோபினுடைய பொருத்தனை நீங்க ஞாபகம் வச்சு வீட்டில் கொண்டு படிங்க. 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், யாத்திராகமம், இது ஆதியாகமம். நான் எங்க அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி போவேன், ஆண்டவரே எனக்கு ஆகாரமும் உண்ண உடைய எனக்கு தாரும். அவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு, இங்கே ஒரு நான் கல்லை வச்சுட்டு போகிறேன், நான் திரும்பி வரும்போது எனக்கு எல்லாவற்றையும் செய்வீரானால் உமக்கு ஒரு தேவ ஆலயத்தை கட்டி நான் சோத்திரம் செலுத்துவேன், நான் சோத்திரம் செலுத்துவேன். என்ன ஒரு வைராகியம்! இன்றைக்கு தேவ ஆலயத்துக்கு நம்ம ஒரு பொருத்தனை செய்கிறோம், தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். செய்யாமல் போனதே கிடையாது. ஆனால் செய்து முடித்த உடனே நீங்க பொருத்தனை செய்தது விஷ், அதை செய்யாமல் போகாதீங்க. இது சொன்னது நான் இல்லைங்க, உன் மாம்சத்துக்கு பாவத்தை உள்ளாக்காமல் படி உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்து பிசைக்கினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை. வேத வசனம் ஒரு நாளும் பொய்யே கிடையாது. என் வாழ்க்கையில் இந்த கை எந்த தெய்வத்துக்கும் போனதே கிடையாது. எந்த தெய்வத்துக்கும். எனக்கு எத்தனையோ தெய்வம் தெரியும். எங்கள் அம்மா மூலமாக தெரியும், எங்கள் தாத்தா மூலமாக தெரியும், எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரன் மூலமாக தெரியும். ஆனால் எங்கள் அப்பா ஒரு வைராகியத்தை வைத்திருந்தார். அந்த வைராகியத்தின்படியே நான் நம்பின ஜீவனுள்ள தேவன் என்னை ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது, ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. என்னுடைய பொருத்தனை நடந்து ஏறினபடினாலே இந்த சபையில் நான் சொல்கிறேன், 10 லட்சம் கடன் எடுத்து நான் கொடுத்துட்டேன். நான் ஒரு பொருத்தனை வைத்திருந்தேன், தேவ ஆலயத்தை திறக்கும்போது ஆண்டவரே ₹1 பெண்டிங் இல்லாமல் நான் திறக்கணும், எனக்கு வாசலை கொண்டு வரும். நான் பயந்து போய் என் மனைவி கிட்ட கேட்டேன். எங்கள் மனைவி அழகான பதில் சொன்னாங்க, நான் இன்னி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். தெரியாமல் நான் கடன் வாங்கிட்டேனான்னு கேட்டேன் எங்கள் மனைவி கிட்ட. உன்னுடைய கோல்டு நான் வாங்கிட்டேன், தெரியாமல் வாங்கிட்டேனா? இந்த சபையில் நான் சொல்ல, எங்கள் மனைவிக்கு மாத்திரம் தெரியும். தெரியாமல் வாங்கிட்டேன், பெருமையில் வாங்கிட்டேனோ எனக்கே தெரியாது, புத்தி பிசைக்கினால் செய்யக்கூடும். அப்போ நான் ஒரு பொருத்தனை வைத்து கொண்டேன், என்னுடைய பிரயாசத்தில் ஆண்டவரே உங்கள் ஆலயத்தை கட்டும்போது நான் மொத்தமாக அடைக்கணும். வேலை போயிடுச்சுங்க எனக்கு. சவுதியில் 15 நாள் வேலை செஞ்சு வேலையை விட்டேன். சரியாக 3 லட்சம் பெண்டிங் இருந்துச்சு. தேவநாமத்துக்கு மகிமையுண்டதாக. முந்தின நாள் திறக்கிறோங்க சர்ச்சை, முந்தின நாளில் சரியாக பணம் கிரெடிட் ஆச்சு. நேராக எடுத்துன்னு போயிட்டு என்னுடைய தேவ ஆலயத்தை ஒரு கடன் இல்லாமல் தான் நான் ஓப்பன் பண்ணேன். ₹1 பெண்டிங் கிடையாது. இது என்னோட பொருத்தனை. நான் 2வது கேட்டேன், ஒரு வாசலை தரான் ஆண்டவரே, வாசலை கர்ப்பத்தின் கடி ஆசீர்வதியும். 5 வருஷமாக புள்ள கிடையாது எனக்கு. தேவன் உண்மையுள்ளவர். யாக்கோபுக்கு செவி கொடுத்த தேவன் எங்கள் குடும்பத்திலே நம்மளுடைய சபைக்கும் தேவன் பொருத்தனையை செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் இன்னொரு பொருத்தனை வைத்திருக்கிறேன்.
சரியாக நடந்தேறின உடனே இன்றைக்கு என்ன நாளுங்க? ஏப்ரல் 26ஆம் தேதி. தேவன் அதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் சொல்ல மாட்டேன், வீணான வார்த்தையை சொல்ல மாட்டேன். நான் ஏறெடுத்தது ஜீவனுள்ள தேவனிடத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனுக்கு பயந்து அவருக்கு நான் எனக்காக அவரிடத்தில் நான் பொருத்தனை பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கும் போது கூட நான் கொஞ்சம் தக்கி திக்கி தான் பேசுவேன். நான் உள்ள என்ன தெரியுமா யோசனை, ஒரு வார்த்தை கூட வேதத்தை இல்லாமல் நான் பேசக்கூடாது. எனக்கு ஒரு கான்ஷியஸ் எப்பவுமே இருக்கும். ஒரு வார்த்தை கூட பைபிளில் இல்லாமல் நான் பேசுனதே கிடையாது. இட் இஸ் இன் தி பைபிள், இன் தி ஸ்கிரிப்சர். கேட்கறதுக்கு ஒரு சிலர் தூக்கம் கூட வரலாம், ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அந்த கமிட்டட். இன்றைக்கு நம்ம நடை எப்படி இருக்கணுங்க? சொல்லுங்க. ஜென்சையில் சொல்லுங்க. நம்மளுடைய நடை எப்படி இருக்கணும்? ரெண்டாவது அர்ப்பணிப்பின் நடை. நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணுங்க? சுருக்கமாக இருக்கு. 3 பேச்சு சொன்னாங்க. பெருமையான பேச்சு, மூடத்தனமான பேச்சு, வீணான பேச்சு. மூணாவது என்ன? பொருத்தனை பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற பொருத்தனை செய்திருந்தால் அதை நீங்க செய்யுங்க. இங்க ஆலயத்துக்கு எதுக்கு தெரியுமா வரணும்? அண்ணால் பொருத்தனை செய்தால். கர்ப்பம் இல்லையா? பொருத்தனை செய்யுங்க. யாக்கோபு ஆலயமே இல்லை, கல்லை வச்சு பொருத்தனை செஞ்சான். இன்னைக்கு கட்டணம் இருக்குங்க. இங்க எதுக்கு தெரியுமா வரீங்க? தேவன் இதை எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அழகை நான் பார்க்க வந்திருக்கிறேன். தேவனுடைய அழகை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை நான் பார்க்க வந்திருக்கிறேன். என்னுடைய ரட்சண்யம் அவருடைய கண்களை கண்டது. அவருடைய ரட்சண்யம் என் கண்கள் கண்டது. அந்த சந்தோஷத்தோட நீங்க போகணும்.